ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வாழைக்காயை பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நான் 3 வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பொரியல் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது வாழைக்காய் ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸ் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது பேலன்ஸ் இருக்க இந்த ஆயிலில் கடுகு அண்ட் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா அண்ட் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ண வாழைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வாழைக்காயில் ஈவனாக கோட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக அது குக் ஆகிறதுக்காக நம்ம டைம் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் 100% குக் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட கிறிஸ்பியான வாழைக்காய் பொரியல் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.